Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா modifier list button வந்து எப்படி நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எது வேணாலும் நீங்க எடுத்து இப்ப கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து நான் டியூப் கிரியேட் பண்ணிருக்கேன். இது மாதிரி நீங்க எது வேணாலும் எடுத்து கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க. இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ண போறோம். இதுக்கு மோஸ்ட்லி நீங்க எந்த மாடிஃபை எல்லாம் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இதுல வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஷோ பட்டனே வந்து சம்டைம்ஸ் வந்து சில 3ds Maxல இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு வந்து பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷோ பட்டன் வந்து மோஸ்ட்லி இருக்காது. புதுசா நீங்க பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இருக்காது. இப்ப நான் இது எல்லாத்தையும் இப்ப டெலீட் பண்ணிட்டு இப்ப நான் ஒரு பாக்ஸ் எடுத்து நான் இப்படி கிரியேட் பண்றேன். மாடிஃபையை கிளிக் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு அந்த ஷோ பட்டன் வந்து இல்ல. ஓகேங்களா? இதை இப்ப கிளிக் பண்ணுங்க. கான்ஃபிகர் மாடிஃபையர் செட்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு இங்க ஷோ பட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து கஸ்டமைஸா இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதை கூட இதுல செட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க கான்ஃபிகர் மாடிஃபையர் செட்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா அனிமேஷன் மாடிஃபையர்ஸ் 1 இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாடிஃபையரும் தனித்தனியா இவங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப செலக்ஷன் மாடிஃபையர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெசேஜ் செலக்ட், பேட் செலக்ட், இந்த மாதிரி அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது படியும் நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்க சர்ஃபேஸ் மாடிஃபையர்ஸ் இருக்கு, அதை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இங்க உங்களுக்கு ஃப்ரீஃபார்ம் டிஃபார்மேஷன்னா FFD மாடிஃபையர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க இதை எடுத்துக்கலாம். அனிமேஷன் மாடிஃபையர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இதை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க இப்ப ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்குதான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறது. இப்ப இது எதுவுமே நமக்கு வேண்டாம், இவங்க கொடுத்துருக்கிறதுல எதுவும் வேண்டாம், நீங்களா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. சப்டிவிஷன், ஓகேங்களா? சர்ஃபேஸ் மாடிஃபையர்ஸ், UV கோஆர்டினேட் மாடிஃபையர்ஸ். ஓகேங்களா? இது எதுவுமே வேண்டாம், நம்மளா புதுசா கிரியேட் பண்ணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு நீங்க எதையாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, இதுல உள்ளதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இல்லைன்னா இது கேன்சல் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க வந்து கான்ஃபிகர் மாடிஃபையர் செட்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுல வந்து டோட்டல் பட்டன்ஸ் வந்து 14 வேணுமா, இல்ல உங்களுக்கு நீங்க எவ்வளவு மாடிஃபையர்ஸ் வந்து ஒர்க் பண்ண போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுங்க. டிசைட் பண்ணிட்டு இதுல டோட்டல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்ப வந்து 10 கொடுத்துக்கிட்டேன். 10 கொடுத்துட்டு இப்ப உங்களுக்கு தேவையானதை நீங்க இதுல வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப பெண்ட் இருக்கு, பெண்டை எடுத்து கிளிக் பண்ணி இங்க டிராக் பண்ணி விட்டுருங்க. இப்ப நீங்க பெவல் அதிகமா யூஸ் பண்ண போறீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கேப் ஹோல்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கேப் ஹோல்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. FFDல பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா பாக்ஸ் இங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் லேத்னா இங்க லேத்தை கொடுத்துக்கோங்க. லாட்டிஸ், மார்ஃபர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டர்போ ஸ்மூத் வந்து இங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, இப்ப கிளாத் வந்து யூஸ் பண்ணுவீங்க அதிகமா அப்படின்னா அதை இங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்ப இங்க வந்து ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இங்க வந்து சேவ் கொடுக்க கூடாது. ஓகேங்களா? இங்க வந்து ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க சேவ் கொடுக்கணும்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இங்க வந்து வேற நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து இங்க கொடுத்துக்கோங்க. இப்ப வந்து ப்ராஜெக்ட் 1ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட் 1ன்னு கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சேவ் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அது தேவைப்படும் அப்படின்னா நீங்க இதுல போயிட்டு வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஈஸியா இங்க சேவ் ஆகிருக்கும். நீங்க அதுல வந்து ப்ராஜெக்ட் 1ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க, இனிமே உங்களுக்கு இது தேவைப்படாது அப்படின்னா நீங்க இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலிட்ன்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? நான் திரும்ப இதை கிளிக் பண்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுல ப்ராஜெக்ட் 1ன்னு இருக்காது. ஓகேங்களா? இதுல ஏதாவது நீங்க மாடிஃபை பண்ணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் ஷெல் வேணும் அப்படின்னா ஷெல் எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் நிறைய ஃப்ரீ டைமில் வந்து நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் இதில் மாடிஃபை பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வேறு நேம் கொடுத்து கூட சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சாம்ஃபர் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாம்ஃபர் வந்து கொடுத்துக்கோங்க. UVW வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா UVW மேப் வந்து கொடுத்துக்கோங்க. அன்ராப் UVW வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் எது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை இப்போ மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இப்போ மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ட்விஸ்ட்டுன்னு நான் இங்கேயே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆங்கிள் கொடுத்துக்கோங்க. மாரி பயாஸ் கொடுத்துட்டு எந்த ஆக்சஸில் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணுமோ அதை வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் இப்போ டர்போ ஸ்மூத் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டர்போ ஸ்மூத் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாடிஃபையர் லிஸ்ட் வந்து இங்கே வந்து செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸு. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அது கூடவே ஆளுன்ற பட்டனையும் கொடுத்துக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.